கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிரபல பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் ஏற்பட்ட ராட்டின விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தை பெண்கள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பொழுதுபோக்கு பூங்காக்களில் உள்ள விளையாட்டு உபகரணங்களின் தரம் மற்றும் பராமரிப்பு குறித்த கேள்விகளை இந்த விபத்து மீண்டும் எழுப்பியுள்ளது. தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் கோடை விடுமுறையை கழிப்பதற்காக கேரளா மாநிலத்திற்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் பூங்காவில் உள்ள ராட்டினத்தில் மக்கள் அமர்ந்து சுற்றி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ராட்டினம் நடுவழியில் பயங்கரமாக சரிந்து கீழே விழுந்தது. இந்த விபத்தின் போது ராட்டினத்தில் அமர்ந்திருந்த நாகர்கோவிலை சேர்ந்த பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள் என மொத்தம் 7 பேர் பலத்த காயமடைந்தனர். விபத்து நடந்தவுடன் பூங்காவில் இருந்த மற்ற பார்வையாளர்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடினர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவனந்தபுரம் உள்ளூர் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக அருகிலுள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் விபத்துக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. ராட்டினத்தை தாங்கி பிடிக்கும் முதன்மையான முக்கிய இரும்பு கம்புகளில் ஏற்பட்ட விரிசல் மற்றும் துருப்பிடித்த நிலையே இந்த முறிவுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் ராட்டினம் இயக்கப்பட்டதே இந்த விபத்துக்கு வழிவகுத்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பொழுதுபோக்கு பூங்காவின் உரிமையாளர் மற்றும் தொழில்நுட்ப பராமரிப்பாளர்கள் மீது அலட்சியமாக செயல்படுதல், பயணிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கேரளா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் பாதுகாப்பு சான்றிதழ் இன்றி பூங்கா இயக்கப்பட்டதா என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடை விடுமுறை நேரத்தில் நிகழ்ந்த இந்த விபத்து சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.